Even today, the Lord will do great things in your life. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will perform things, matters which you are not able to succeed all through these 10 months. கடந்த 10 மாதங்களிலேயும் எந்தெந்த காரியங்களிலே வெற்றி அடைய கூடாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருந்தீர்களோ அவைகளில் நீங்கள் வெற்றி சிறப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் காரியங்களை சாதிப்பார். Because the Lord has started working and he has made his servants to say that he has started great things. கர்த்தர் செயல்பட தொடங்கிவிட்டபடியினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று தம்முடைய ஊழியர்கள் மூலமாக இப்பொழுது வெளியே அறிவிக்க தொடங்கிவிட்டார். Lot of testimonies have started arising from the ministry that what we do and for the prayers that you offer according to what I deliver unto you. இங்கே செய்யப்படுகிற எங்களுடைய ஊழியத்தின் மூலமாகவும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற விண்ணப்பத்தின்படியே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தின்படியேயும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான சாட்சிகள் ஏராளம் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. His power is so great. தேவனுடைய வல்லமை மகா பெரிதாய் இருக்கிறது. It is beyond measure. அது அளவிட முடியாத அளவுக்கு அப்பால்பட்ட பேரதிகம். And even today, இன்றைக்கும் கூட his works is going to be mighty. தேவனுடைய கிரியைகள் நம் மத்தியில் வல்லமையாக இருக்க போகின்றது. We are going to hear the word of God which is more powerful than any other tool in our lives. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க பெற்றிருக்கும் எந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பார்க்கிலும் மிகவும் வல்லமை நிறைந்ததாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். Accept the word of God as it is given to you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் போதே உள்ளபடி இதை அப்படியே ஏற்று உள்வாங்கிக் கொள்ளுங்கள். Because God's words are not diluted. God's words are directed towards us to receive and to get the fulfillment. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கலப்படம் பண்ணி நீர்த்து போகிறதா இராமல் உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய நிறைவேறுதலை காணப்பட வேண்டும் என்பதற்காகவே நேரடியாய் அதன் முழு சாரத்தோடு உங்களுக்குள் பிழிந்து ஊற்றப்படுகிற பாக்கியமாய் இருக்கிறது. The word of God is taken from the songs of ascent from Psalm 120. இந்த மாலை நேரம் தேவனுடைய திருவார்த்தை ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற 120ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. I like to read for you verse 1, verse 6 and verse 7. 120ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Yes. Psalm 120 verse 1, 6 and 7. 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். In my distress I cried to the Lord and he heard me. My soul has dwelt too long with one who hates peace. I am for peace, but when I speak, they are for war. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். In my distress I cried unto my Lord. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், and my Lord heard me. என்னுடைய ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். And I did not know that I was living among those who are not with me for a long time, says the psalmist. நீண்ட நெடுங்காலமாகவே என்னோடு கூட உடன்படாதவர்களோடு கூட தான் நான் குடியிருக்கிறேன் என்பதை அறியாதிருந்தேன் என்று சங்கீதக்காரன் அங்கலாய்க்கிறார். When I speak for peace, they come against me for war. நான் சமாதானத்துக்காக பேசும் பொழுது அவர்களோ எனக்கு எதிராக போர் தொடுத்து யுத்தம் பண்ண எத்தனப்படுகிறார்கள். This is what the Lord has told to preach this evening unto you. இந்த மாலை நேரம் இதைத்தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். May the Lord bless the word and the congregation this evening. இந்த மாலை நேரம் இந்த திருவசன பகுதியையும் திருச்சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. In my distress I cried to the Lord. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். And my God immediately heard me. என் தேவன் உடனடியாக என்னை கேட்டருளினார். Yes, what a ascent of songs
written by the Father and the Son in many places in this Bible. வேதாகமத்தில் இந்த இடங்களிலே தகப்பனும் மகனுமாக எவ்வளவு சிறப்பான ஆரோகண சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்து வியக்க வேண்டும். Many written by David and the few written by Solomon. அதிகமான சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டவைகள், சில சங்கீதங்கள் சாலமோன் எழுதியிருக்கிறார். All songs of ascent was written at a time when David did not know the future and did not know that who is his enemy. எதிர்காலம் இன்னதென்று தாவீது நிச்சயித்து அறியாதவராயிருந்த நாட்களில் உண்மையிலேயே தன்னுடைய சத்துரு யார் என்று அவருக்கு தெரியாதிருந்த காலத்தில்தான் ஆரோகண சங்கீதங்கள் அனைத்துமே எழுதப்பட்டவைகள். All the songs of ascent was in the time of great trials of his life. தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளின் பரீட்சைகள் பதம் பார்த்து கொண்டிருந்த வேளையில்தான் ஆரோகண சங்கீதங்கள் அனைத்தும் எழுதப்பட்டன. False tongues everywhere, he says. திரும்புகிற திக்கெல்லாம் பொய்யான கபட நாவுகள் சீறிக்கொண்டிருக்கிறதாக பதறுகிறார். Living with whom we did not know who their mind is and who are they. கூட இருக்கிறவர்கள் யார், அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கூட தான் அறியாதிருந்த திகைப்பை வெளிப்படுத்துகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, today your life is amidst all this chaos and trials. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இப்படி தலைகீழாய் புரட்டி போடக்கூடிய குழப்பங்கள், அமளி துமளிகள் மத்தியிலே சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. When I for peace, நான் சமாதானத்துக்காக காத்திருக்கும் போது they talk about war. அவர்களோ யுத்தத்தை குறித்து பேசுகிறார்கள். When I was trying to be at peace in my life, என் வாழ்க்கையிலே நான் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கும்போது there comes war and trials. அங்கேதான் இல்லாத போராட்டங்களும் பரீட்சைகளும் என்னை பதம் பார்க்க பாய்கின்றன. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, you cannot see any more peace in this world. இந்த உலகத்தில் இதற்கு மேல் இனி நீங்கள் சமாதானத்தை பார்க்க முடியாது. If you want to live in peace, live in Christ Jesus. சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவனம் பண்ணுங்கள். That's why finally the psalmist says that in my distress I have turned to the Lord. ஆகவேதான் இறுதியாக சங்கீதக்காரன் என்னுடைய இடுக்கண் மிகுந்த நெருக்கத்தின் போராட்டத்தில் கர்த்தரிடமாக திரும்புகிறேன் என்று முன்மொழிகிறார். The final call of a Christian life's failure ends in the mysteries of God's great working power. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வியுறும் தருணங்களிலே தேவனுடைய மகத்துவமான வல்லமையில் கிடைக்கப்பெறும் வெற்றியில் ஆரோகணிப்பதற்காகவே இறுதி அழைப்பு விடுக்கப்படுகிறது. Learn to come to God. தேவனிடம் வந்து சேர பழகிக் கொள்ளுங்கள். That's what John the Baptist says in his speech towards the children of Israel, running towards him to get baptized. இஸ்ரவேல் தேசத்தார் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி அலைமோதி வந்த நேரத்தில் யோவான் ஸ்நானன் இதைதான் அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு வீர சூளுரையாக உரைக்கிறார். Who taught you the way of escape and to get delivered? தப்பிக்கொள்வதற்கும் விடுதலை பெறுவதற்குமான வழியை உங்களுக்கு போதித்து வகை காட்டினவன் யார்? Yes, it is he only who preaches. And when he saw there is a great revival among the people, he cannot understand the move of God in his life and in his ministry. அவர்தான் அங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்க வார்த்தைகள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கி அவர்களை அலைதிரண்டு வர செய்து வைத்த உடனேயே தனக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையையும் மக்களுக்குள்ளாக அசைவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியானுடைய கிரியையையும் அவரால் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியவில்லை. That is the power of God today. அதுதான் இன்றைக்கு இங்கே வியாபித்திருக்கும் தேவனுடைய வல்லமையாகும். How you accept the word of God. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். Distracted or you are confident in God's word. முழு கவனமும் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை நங்கூரமாக திடனாய் வேரூன்றி கவனிக்கிறீர்களா? That's why Jesus said, believe, all things are possible. ஆகவேதான் விசுவாசியுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். Even tonight, இந்த இரவிலும் கூட distress comes in man's life
suddenly without knowledge. எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக நெருக்கடியான சூழ்நிலைகள் படையெடுத்து ஆக்கிரமித்து விடும். When man feels everything is going right, எல்லாமே சரியாக நன்றாக தான் போய்க் கொண்டிருக்கிறது என்று ஒரு மனிதன் நினைத்து உணரும் நேரத்தில் there comes the wrong in his life. அங்கேதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறான பாதிப்பு தலையெடுத்து நிற்கும். Because man is not that intelligent like your creator the Lord. ஏனென்றால் உங்கள் சிருஷ்டிகராய் இருக்கும் கர்த்தரை போல மனிதன் ஒன்றும் அந்த அளவுக்கு அறிவாளியும் அல்ல, புத்திசாலியும் அல்ல. If you do anything without the will of God, there comes wrong things in life. தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அங்கே உங்கள் வாழ்க்கைக்குள் தவறானவைகள் தான் முழு வீரியத்தோடு படையெடுத்து பாயும். Wrong things comes when you are nothing and you are lost in this world. நீங்கள் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்துக்குள்ளாக மெய்மறிந்து தொலைந்து போனவர்களாய் இருக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் தவறான காரியங்கள் மட்டும்தான் சுற்றிலும் எழும்பி நிற்கும். That's what he says. I did not know that I am living with people who are trying to fool me, hate me and bring confusion in my life. இவ்வளவா என்னை ஏமாற்றி வெறுத்து என் வாழ்க்கையிலே வேதனையின் துயரத்தில் என்னை குழம்ப செய்வதற்கு ஏதுவாகவே என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காணப்படுகிறார் என்பதை நான் அறியாமல் இருந்து விட்டேனே, தெரியாமல் போய்விட்டது என்று பதைக்கிறார். Yes, he has told the last two words in his knowledge and then he says the first word by his revelation. கடைசி இரண்டு வசனங்களையும் தன்னுடைய அறிவுபூர்வமான அனுபவத்தில் அறிக்கையிட்டு விட்டு முதல் வசனத்தை தனக்குள் கிடைத்த வெளிப்படுத்தலின் அடிப்படையில் அங்கே அவர் பேசுகிறார். All these things culminated for him to be a distress in call. இவைகள் அனைத்துமே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடியின் இடுக்கண்களுக்குள்ளாக அவரை கொண்டு போய் சங்கமிக்க செய்துவிட்டது. That is life many a times. பல நேரம் வாழ்க்கை அப்படிதான் அமைந்து விடுகிறது. When you get into the slippery path, you did not know where you are ending up to. சறுக்கலான பாதையில் நீங்கள் போய் சேர்ந்து விட்டால் எங்கே போய் முடிவீர்கள், எதை நோக்கி போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. That's why always remember this parable of Jesus Christ. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை எப்போதும் நினைவில் மறவாமல் வைத்திருக்க வேண்டும். And it is a very parable. Don't think it is not for me and it is not for my life. It's for everyone. Sometimes even for many preachers. இது ஓமைதானே, இது எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லை என்று எண்ணி விடாதீர்கள். இது எல்லாருக்கும் உரிய ஒரு பாக்கியம். சில வேளைகளில் அநேக பிரசங்கியார்களுக்கும் இந்த ஓமை கனக்கச்சிதமாய் பொருந்தும். The Bible says in Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, That a man had two sons. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். And he had a wealth, amazing wealth. அவனுக்கு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான ஆஸ்திகள், சொத்துகள், பத்துகள் இருந்தன. And it made his own second son to envy over not the good father but his riches. இந்த ஒரு விலை மதிப்பில்லாத சொத்துக்கள் பெற்றெடுத்த தகப்பன் மீது அல்ல, அவர் இருந்த ஆஸ்தியின் மீதுதான் இளைய மகனுக்கு கண் வைக்க செய்து விட்டது. I'm beginning my message in such a manner where we get lost in life. வாழ்க்கையில் நாம் தொலைந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடிய அவல நிலையில்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். Time to return to God for the favor and for blessing. தயவையும் ஆசீர்வாத பாக்கியங்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக தேவனிடம் திரும்பி வந்து சேர்வதற்கான நேரம் இதுதான். Living among those who try to plunder your life. உங்கள் வாழ்க்கையை கொள்ளையிட்டு சூறையாட துடிக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் Peace, peace, but for plundering and to come to war. வாயில் வார்த்தைகளில் சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்து உங்களை கொள்ளையிட துடிக்கிறவர்களால் சூழப்பட்டிருக்கிற நேரத்தில் Psalmist says, I don't know, I am living among people who are culprits and people who wanted to gain over my wealth and strength. கபடதாரிகளாய் என் வாழ்க்கையின் வீரிய வலிமையின் சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்று எனக்கு எதிராக கங்கணம் கட்டி நிற்கிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே நான் அறியவில்லை என்று சங்கீதக்காரன் பதபதைத்து சொல்லுகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the son said, Father, give my portion. இளைய குமாரன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பங்கை பிரித்து கொடும் என்று கேட்கிறான். And the father gave it to him because it belongs to him. தகப்பனும் அது இளைய மகனுக்குரிய பங்காக இருந்தபடினால் பிரித்து கொடுத்து விட்டார். When he took it from his father, தகப்பனிடமிருந்து தன் பங்கை அவன் வாங்கி பெற்றுக்கொண்ட போது he lost it.
அவன் அதை இழந்து விட்டான். Yes, that is what in a nutshell, he lost everything. ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆஸ்தியில் அவனுக்கு கிடைத்த பங்கை முழுவதும் அவன் தொலைத்து இழந்து நஷ்டப்படுத்தி விட்டான். He lived among those who always wanted his money but not his favor or his life. ஒருபோதும் அவனுடைய வாழ்க்கை நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்பாமல், அவனுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், அவன் பணத்துக்காகவே அவனோடு சுற்றி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தான் அவன் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். Understand the meaning of the message this evening. இந்த மாலை நேரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ செய்தியின் உள்ளர்த்தத்தின் ஆழங்களை புரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். Your flesh and your money is important than your good life to all the members of your family. உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் பொறுத்த மட்டில் உங்களுடைய நலன் அல்ல, உங்கள் பணமும் உங்கள் மாம்சமும் மட்டும்தான் அவர்களுடைய ஒரே குறி. That is the life that what God denotes unto you where you lost it. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட நிலையில் அங்கலாய்க்கிறீர்களே, இதுதான் உங்கள் வாழ்க்கை நிலை என்று கர்த்தர் இன்றைக்கு அடையாளம் காட்டுகிறார். The Jesus punctuates very beautifully that when he spent everything, the land became famine. அவன் எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கும் பொழுது அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று இயேசு அந்த வார்த்தைகளை அடைப்பு குறியிட்டு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். In his distress he saw that he was led into eat the swine's food which is not even kept for him. தன்னுடைய நெருக்கத்தில் தான் தனக்கென்று கூட வைக்கப்படாமல் பன்றிகளுக்காக வைக்கப்பட்ட தவிட்டின் மீது அவனுடைய பசியின் ஏக்கம் தூண்டி விடுகிறதை அவன் காண்கிறான். Who is he? இவன் யார்? A son of a great man, a wealthy man, who is a father, denoted to be a man higher than everyone. ஊரில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய மனுஷன், மேன்மையானவன் என்று நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அடையாளப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானுடைய மகன் இவன். The Bible says that his father is so favorable to him. வேதம் சொல்லுகிறது இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் இவன் மேல் மிகவும் பிடித்த பிரியமுள்ளவராய் இருந்திருக்கிறார். That is life today. அதுதான் இன்றைய வாழ்க்கையாகும். That is the life that where you have lost it. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த நிலையில்தான் பறிகொடுத்து விட்டு நிற்கிறீர்கள். This is the life that where you were once having it but lost it on your own self life. இப்படிப்பட்ட மேன்மையான பரிபூரண வாழ்வை தான் ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்தீர்கள். ஆனால் உங்கள் சொந்த சுய இச்சை நிமித்தம் இன்றைக்கு இந்த மேன்மையை பறிகொடுத்து விட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். When many men of this world, wealthy men, when they travel to Las Vegas and after a great journey to Las Vegas, when they take up into the skies, the pilot will say these things. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாய் செல்வந்தர்களாய் வளம் கொளித்திருக்கக்கூடிய அநேகர் லாஸ் வேகாஸ் என்னும் பட்டணத்துக்குள் போய் மிகப்பெரிய கேளிக்கை இன்பங்களுக்குள் மகிழ்ந்த பின்பு இறுதியில் அவர்கள் விண்ணில் ஏறி வரும்பொழுது அந்த விமானி இப்படி சொல்லுவாராம். The pilot will say, this is Las Vegas, the sin city where you lost all your wealth. உங்களுடைய ஆஸ்திகள் செல்வங்கள் சொத்துக்களை எல்லாம் நீங்கள் இழந்து தொலைத்து விட்டு வந்திருக்கக்கூடிய பாவ பட்டணமாகிய லாஸ் வேகாஸ் இதுதான் என்று விமானி சொல்லுவார். When everybody goes to it, they goes with great money. லாஸ் வேகாஸ் பட்டணத்துக்குள் போகும் பொழுது எல்லாருமே மிகப்பெரிய பணத்தொகையோடு கூட ஆடம்பரமாய் நுழைவார்கள். But no one comes back rich. ஒருவராயிலும் போனது போல பணக்காரர்களாய் திரும்பி வருவதே இல்லை. Only the owners of the casino like Trump and everybody, they enjoy the wealth of many nations. பல தேசத்தின் செல்வங்களை, ஆஸ்திகளை, பணத்தை, அந்தஸ்தை எல்லாம் ட்ரம்ப் போன்ற கேளிக்கை விடுதிகளுடைய உரிமையாளர்கள் மட்டும்தான் உரிந்தெடுத்து அனுபவிப்பார்கள். That is the world we are living in today. அப்படிப்பட்ட கொடூர உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, when you lost everything, there comes the conscious of going to the Lord in distress and in pain. எல்லாவற்றையும் இழந்து பறிகொடுத்து விட்டு நெருக்கத்தில் பரிதவிக்கும் வேதனையில் தான் கர்த்தரிடம் திரும்பி போக வேண்டும் என்ற உணர்வே நமக்கு உரைக்கும். Even if you disagree that manner, and there the death stands at your door. அந்த நிலையிலும் நீங்கள் அதற்கு இணங்கி சம்மதிக்க மறுத்துவிட்டால் அங்கேதான் உங்கள் வாசல் அருகே மரணம் தட்டிக்கொண்டு நிற்கும். Nobody can save your life. யாராலும் உங்கள் வாழ்க்கை கை கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போய்விடும். Tonight I give a call that where you come unto God
the Lord Jesus Christ. இந்த இரவு நேரம் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய திருப்பாதத்தில் வந்து சரணடைந்து விடுவதற்கான ஒரு அழைப்பை அறைகூவலாய் விடுகிறேன். You would have lost everything. எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். But there is a new beginning. ஆனாலும் ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு இருக்கிறது. You would have lost your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பறிகொடுத்து விட்டிருக்கலாம். You would have lost your husband. உங்கள் கணவரை நீங்கள் இழந்திருக்க கூடும். You would have lost your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். You would have lost the favor of all men around you. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனுஷருடைய தயவையும் தாட்சணியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். The Bible says வேதம் சொல்லுகிறது, he was ready to even eat the food which was given to the swines, but that also was withdrawn, says Jesus in his parable. பசி கொடுமை நிமித்தம் பன்றிகளுக்கு வைக்கப்படுகிற தவிட்டையாவது எடுத்து தின்னலாம் என்று ஆசையோடு போகிறான். ஆனால் அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படாமல் பிடுங்கப்பட்டதாக ஓமையில் இயேசு தெளிவுபடுத்துகிறார். Yes, he could not have even the swines which is having in front of him. கண்களுக்கு முன்பாகவே பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டு தீவனம் கூட அவன் வயிற்று பசி போக்க கிடைக்கவில்லை. He thinks about his father's house. தன் தகப்பனுடைய வீட்டை குறித்து அங்கே நினைத்து பார்க்கிறான். The servants, the least of the servants, living happily every day. He thinks about how the day starts and how the day ends in the palace of his father. தன் தகப்பனுடைய அரண்மனையில் ஒரு நாள் பொழுது எப்படி விடிந்து எப்படியெல்லாம் அந்த நாள் நிறைவடைகிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவன் வீட்டில் இருக்கிற அடிமட்ட கூலிக்காரர் வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு எவ்வளவாய் கிடைக்கிறது என்று எண்ணி நொந்து போகிறான். Living in the favor of the Son of Righteousness. நீதியின் திருக்குமாரனுடைய பெரும் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை விட்டுவிட்டு Living in the favor of the God alone who is your survival. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிர் பிழைப்பதற்கு ஒரே ஆதாரமாயிருக்கும் தேவாதி தேவனுடைய தயவின் கீழ் வாழ்கிற ஒரு பெரும் பாக்கியம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, don't neglect my message this night. இந்த இரவு நீங்கள் கேட்கும் என் செய்தியை உதாசீனம் செய்து அசட்டை பண்ணி விடாதீர்கள். If you could only turn unto God, நீங்கள் மாத்திரம் தேவனிடம் திரும்பி வரக்கூடுமானால், if you could only cry unto God, நீங்கள் மாத்திரம் தேவனை நோக்கி கண்ணீரோடு கதறுவீர்களானால், if you could only explain your life to God, நீங்கள் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையின் நிலவரத்தை உள்ளபடி தேவனிடத்தில் விவரித்து சொல்லுவீர்களானால், He will never disappoint you. ஒருபோதும் உங்களை அவர் ஏமாற்றமடைய விட I மாட்டார். challenge you tonight. இந்த உங்களுக்குள்ள நான் சவால் விடுகிறேன். There is no disappointment in this Bible. இந்த வேதாகமத்துக்குள் ஏமாற்றங்களுக்கு இடமே இல்லை. He is not a man to disappoint your அவர் life. உங்களை ஏமாற்றமடைய செய்வதற்கு மனிதர் அல்ல. He is not a man to neglect you. உங்களை உதாசீனம் செய்வதற்கு அவர் ஒன்றும் மனிதர் அல்ல. He is not a man to run away from your life. உங்கள் வாழ்க்கை விட்டு விட்டால் போதும் என்று ஓடி ஒளிவதற்கு அவர் மனிதர் அல்ல. He is not a man to look from outside what you are doing and what is happening to you. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆகிறது, உங்கள் கதி என்ன என்று வேடிக்கை பார்ப்பதற்கு அவர் வெளியிலே ஒளிந்து கொள்வதற்கு மனிதர் அல்ல. Ready to acknowledge you. உங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். He said, my father's house is filled with joy and happiness. என் தகப்பன் வீடோ சந்தோஷ மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு அமர்க்களப்படுகிறதே என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். He saw the morning the servants come and they enjoy their life. They eat in the afternoon, they marry themselves in the evening, and then they go home with a pack of grains and food, and the father sends them with gladness and rejoicing. பொழுது விடிந்தவுடனே வேலைக்காரர்கள் தன் தகப்பன் வீட்டுக்குள் வரும்பொழுது காலை சிற்றுண்டியில் ஆரம்பித்து மதியவில் நல்ல வயிறார புசித்து மாலை வீடு திரும்பும் நேரத்தில் தகப்பன் ஏராளமான தானியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே அள்ளி கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பி வைக்கிற பாக்கியத்தை எண்ணி பார்த்து வியக்கிறான். What a life! என்ன பெரு வாழ்வது! He lost his just for the enemy of this world. இந்த உலகத்தின் மீது வைத்த ஒரே கண்ணின் பகை பொறாமை இப்பொழுது இந்த பாக்கியத்தை எல்லாம் பறிகொடுத்து நிற்கிறானே. Yes, everybody spoiled him, took away everything, plundered and left him alone on the streets. ஆம், அவனை சுற்றியிருந்த எல்லாருமே அவன் மீது பொறாமையாய் வன்கண் வைத்து அவனை கொள்ளையிட்டு சூறையாடி அவனை நிர்கதியாக ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாய் தெருவில் விட்டு போய்விட்டார்கள். I will go to my father, says the man. பாதிக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது நான் என் தகப்பனிடம் புறப்பட்டு போவேன் என்று சொல்லுகிறான். Why the Lord said that this father's house is always filled with joy and happiness? தகப்பனுடைய வீடு எப்போதும் சந்தோஷ மகிழ்ச்சியின் ஆரவாரம் நிறைந்திருக்கிறது என்று ஏன் ஆண்டவர் இயேசு இங்கே திருவுளம் பற்றுகிறார்? Because the father's house is always fullness and rejoicing. ஏனென்றால் அப்பா வீடு எப்போதும் பரிபூர்ண மகிழ்ச்சியின் ஆனந்த களிப்பின் கலிகூறுதல் தான். Where they don't lack anything in life. அங்கே வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருப்பதில்லை. He says there is bread enough to spare for everyone. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் திருப்தியாய் சாப்பிடுவதற்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். I am in hunger in this place. நானோ இந்த இடத்தில் கொடிய பசியில் வாடுகிறேனே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, I am not talking for a journey
to take up in life. வாழ்க்கையிலே நீங்கள் மேலெழும்பி உயர்வதற்கு ஏதுவான ஒரு பயணத்தை தொடங்கும்படி இப்பொழுது நான் பேசவில்லை. Turn towards your Lord. உங்கள் கர்த்தரிடமாக திரும்பும்படி அழைக்கிறேன். Turn towards the Lord. கர்த்தரிடம் திரும்பி வாருங்கள். Come back to the Lord. மீண்டும் கர்த்தரிடம் திரும்பி வாருங்கள். Cry unto your master. உங்கள் எஜமானனை நோக்கி கண்ணீர் விட்டு There is கதறுங்கள். always gain in your life. இது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆதாயத்தை மட்டுமே ஈட்டி கொடுக்கும். What you have lost, God keeps it as a gain in you. நீங்கள் எதை இழக்க கொடுத்தீர்களோ அதை தேவன் உங்களுக்குள் ஆதாய பிரயோஜனமாக வைத்து குவித்து விடுவார். There is no understanding in this world. இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கு இடமே இல்லை. There is no understanding in your family. உங்கள் குடும்பத்துக்குள் உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. Oh, the psalmist says, I lived with this house of calamity for days long, years long. எத்தனை நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் நீண்ட காலம் இப்படி நாசமோசத்துக்கு ஏதுவான சுற்றுத்தார் மத்தியிலே நான் வாழ்ந்து விட்டேன் என்று சங்கீதக்காரன் அங்கலாய்க்கிறாரே. Oh, I am thinking it is peaceful, but they ruined my life. எல்லாம் சமாதானமாய் இருக்கிறதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தால் இவர்கள் என் வாழ்க்கையை நாசமாக்கி பாழாக்கி Let விட்டார்கள். me run to my Lord in distress and pain. நெருக்கப்படுகிற வேதனையின் உபாதையில் என் ஆண்டவரை நோக்கி நான் ஓடி தஞ்சமடைந்து விடுகிறேன். He ran towards his father's house. தன் தகப்பன் வீட்டை நோக்கி ஓடுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, turn yourself towards the Lord. உங்களை கர்த்தரிடமாக திருப்பிக் கொள்ளுங்கள். How long you are going to run behind man? எதுவரைக்கும் மனிதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்க How போகிறீர்கள்? long you are going to cry for what you have lost in life? வாழ்க்கையில் பறிகொடுத்த மேன்மை நினைத்து எதுவரைக்கும் அழுது கொண்டே இருக்க போகிறீர்கள்? Man is ungrateful. மனிதன் நன்றி இல்லாதவர்தான். Man is ungrateful. Even a brother is ungrateful. A sister is ungrateful. An husband is ungrateful. The children are ungrateful. உடன் பிறந்த சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் மனைவியாகட்டும் கணவராகட்டும் பிள்ளைகளாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரானாலும் நன்றி மறந்து விடுகிறவர்கள் தான். They are the most ungrateful that the psalmist says, I lived with them so long I did not know it. இவ்வளவு காலம் இவ்வளவுக்கு சமாதானத்தை பகைக்கிற பொறாமை மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறேன் என்பதை அறியாமல் இருந்து விட்டேனே என்று சங்கீதக்காரன் அங்கலாய்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நன்றி கெட்ட துரோகிகள். They are ready for war, but they are not ready for any peace. எந்த சமாதானத்துக்கும் அவர்கள் ஆயத்தமா இல்லை. ஆனால் எனக்கு எதிராக போர் தொடுக்க வரிந்து கட்டி வருகிறார்கள். That is life today. அதுதாங்க இன்றைய வாழ்க்கையா இருக்கிறது. When you become dry, your land becomes famine. நீங்கள் காய்ந்து வறண்டு போகும் நேரம் உங்கள் தேசத்தில் கொடிய பஞ்சம் தாண்டவமாடும். And the Bible says in verse 20 of Luke 15, லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, when he started moving a very far off distance in life, அவன் எழுந்து புறப்பட்டு வாழ்க்கையில் வெகு தூரத்தில் இருக்கும் போதே his father ran to him, அவனுடைய தகப்பன் அவனை நோக்கி ஓடி வருகிறார். had compassion upon him. அந்த தகப்பன் மகன் மீது மனதுருக்கம் கொண்டார். You cannot see compassion anywhere else in this world, my dear friend. என கண்பானவர்களே, இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மனதுருக்கத்தை பார்க்கவே முடியாது. I give you this all night or tomorrow. Check it up in life where you have compassion upon anybody and upon anyone else. இந்த உலகத்திலே யாரிடமாவது எவரிடமாவது உங்களுக்கு மனதுருக்கம் கிடைக்கிறதா என்று நீங்கள் சோதித்தறிவதற்காக இந்த இரவு முழுவதையும் நாளை முழுவதையும் உங்களுக்கு நான் அவகாசமாய் கொடுக்கிறேன். தேடுங்கள். The Lord God left Adam and Eve one night to live and to search, but they got mischievously being cunningly deceived by Satan. ஒரே ஒரு நாள் இரவுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை தோட்டத்தில் விட்டுவிட்டு போய் வருகிறார். அடுத்த நாள் வருவதற்குள்ளே அங்கே தந்திரமாய் நுழைந்த சாத்தான் அவர்களை மிகவும் நயமாய் வஞ்சித்து ஏமாற்றி மோசம் போக்கிவிட்ட கொடிய அவலத்தை பார்க்கிறோம். He says the woman deceived me. The woman says that the snake deceived him. இந்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் என்று இவர் சொல்லுகிறார். ஸ்திரீயோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறாள். That is life today. அதுதாங்க இன்றைய வாழ்க்கையா இருக்கிறது. Deceiving after deceiving in life. வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்று அடுத்தடுத்து வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகி ஏமாந்து போகுது. Misrepresentation of and the misunderstanding of the truth in life. வாழ்க்கையிலே சத்தியத்தை தவறான கோணத்தில் காண்பிப்பதும் தவறாய் வியாக்கியானப்படுத்தி அதை திருப்பி விடுவதும் தான் உண்மை நிலையாயிருக்கிறது. He is trying to justify that he had made a great sin before his father. தகப்பனுக்கு முன்பாக வந்து தான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டதாக தன் நிலையை நீதிகரிக்க முயல்கிறான். But when he came to him, the father did not even give ear to anything. But he said, let us rejoice for him, he has come back. தகப்பனுக்கு முன்பாக வந்து நின்ற மகனுடைய எந்த பேச்சையும் அப்பா கேட்கவில்லை. நாம் சந்தோஷப்பட்டு களிகூறுவோம் என்று தான் சொல்கிறார். What do you mean by that? இது நிமித்தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? The courts, the stations, the places where you are, you have to confess. But before my God, there is no confession, but only your plain truth heart.
நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள், நீங்கள் வழக்காடுவதற்காக போய் பேசுகிற எந்த சமுதாய மக்கள் மத்தியிலேயும் போய் உங்களுடைய உண்மை நிலையை வாக்கு மூலமாக நீங்கள் கொடுத்து அறிக்கையிட்டால் தான் சாத்தியமானால், தேவனுக்கு முன்பாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சத்தியமாக மாறியிருந்தால் மாத்திரம் போதும். The father said, robe him first, தகப்பன் சொல்லுகிறார், cover his nakedness. தகப்பன் சொல்லுகிறார், முதலாவது அழுக்காய் கந்தல் கோலத்தில் வந்திருக்கிற என் மகனுடைய நிர்வாணத்தை புதிய வஸ்திரத்தால் மூடி அவனை அலங்கரியுங்கள். He says, robe him first. முதலாவது அவனுக்கு புதிய வஸ்திரங்களை உடுத்துவீங்கள் என்கிறார். Then put him the ring of honor that he is my son. அடுத்ததாக இவன் என் மகன்தான் என்பதற்குரிய கனத்திற்குரிய மோதிரத்தால் இவனை கௌரவியுங்கள் என்கிறார். And his bare feet with the sandals of this house. இப்பொழுது தன் வீட்டுக்குள்ளே வெறுங்காலோடு வந்திருக்கிறவனுக்கு நல்ல பாதரட்சையை தொடுங்கள் என்கிறார். What more you want in life today? வாழ்க்கையில இதைவிட வேற என்ன பாக்கியம் இன்னைக்கு He வேண்டும்? adorned him by one few words he did. ஒரு சில வார்த்தைகள் அவன் பேசினதை கொண்டே அவனை அலங்கரித்து அழகுபடுத்தி விட்டாரே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, can you find anyone else in this world who is more greater lover than the lover of your life? உங்கள் வாழ்வின் ஆத்தும நேசராய் இருக்கிற இவரை காட்டிலும் பெரிதான பிரிதொரு நேசரை உலகத்தில் எங்கேயாகிலும் உங்களால் கண்டுகொள்ள முடியுமா? சொல்லுங்கள். Yes, that is what Solomon says. அதைத்தானே சங்கீத சாலமோன் படிக்கிறார். That he is the fairest among 10,000. 10,000களில் என் நேசர் சிறந்தவர். The lily of the valley. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். The rose of great Sharon. அவர் மகா அழகு வதனம் சொட்டும் சாரோனின் ரோஜா. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, he is your fairest among 10,000. இவரே உங்களுக்குள் இருக்கும் 10,000களுக்குள் சிறந்த அழகு நேசர். If you share his love towards him more, then he showers more blessing upon you. நீங்கள் மாத்திரம் அவரிடத்தில் உங்கள் அன்பை அதிகம் செலவழித்து விட்டால் தம் ஆசீர்வாதத்தின் உச்சிதங்களை உங்கள் மேல் சொரிந்து விடுவார். The Bible says வேதம் சொல்கிறது, his father was very happy than what he that the first son seen him all these days. இத்தனை நாட்களாக மூத்த மகன் தன் தகப்பனை பார்த்ததை விட இன்றைக்கு அவர் மிகவும் சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை வேதம் வடிக்கிறது. The servants tell him that your father is so happy because he received your brother. உம்முடைய இளைய சகோதரனை உள்ளே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உம்முடைய தகப்பன் அளவிட முடியாத சந்தோஷத்தில் பூரித்து போயிருக்கிறார் என்று வேலைக்காரர்கள் That சொல்கிறார்கள். is the fact of life, I tell you today. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் வாழ்க்கையின் உண்மை இதுதான் என்பேன். If you are in his presence, the heaven is happy because you are blessed happily. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வந்துவிட்டால் மிகுந்த சந்தோஷத்திற்கு ஏதுவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் பரலோகமே மகிழ்ந்து கலிகூரும். That is the truth of Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தின் உண்மையான சத்திய நிலை இதுதான். I tell you tonight, இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லுவேன், wherever you are, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, if you are suffering even for one square meal a day, ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவுக்கு கூட நீங்கள் மிகுந்த திண்டாட்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், tonight my God will grant your petition. இந்த இரவு உங்கள் விண்ணப்பத்தின்படி என் தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. From where it will come you did not know, எங்கே இருந்து வரும் என்று உங்களுக்கு தெரியாதுதான், but God will give it to you. ஆனால் என் தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சரியாய் You கொடுப்பார். will be a great testimony in the days to come. இனி வரும் நாட்களில் இந்த வார்த்தைக்கு நீங்கள் மிகப்பெரிய சாட்சியாய் வலம் வருவீர்கள். God will make his angels to provide you. தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தம்முடைய தூதர்களே உங்களுக்கு கொண்டு கொடுக்கும்படி செய்வார். When the Tishbite commanded that there will not be rain nor dew, the Lord provided him with food and water. என் வாக்கின்படியே என்று மழையோ பனியோ பெய்யாது என்று அந்த திஸ்பியனாகிய எலியா அறைகூவின பின்பு தேவன் அவருக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாரே. 1 Kings chapter 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். He stands before Ahab and says, by my word there will not be rain nor dew on this earth. ஆகாபுக்கு முன்பாக நின்று என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்தின் மேல் மழையோ பனியோ பெய்யாது என்று சூளுரைத்து விட்டார். Then the Bible says, வேதம் சொல்கிறது, I don't know how many of you have noted, எத்தனை பேர் இதை கவனித்திருக்கிறீர்களோ தெரியவில்லை, Ahab is very jealous for the Lord. The Lord comes to him immediately after the command he gave in the name of the Lord. கர்த்தர் மேல் அவருக்கு இருந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தில் அவர் இவ்வளவு பெரிய அறைகூவலை விட்ட பின்பு கர்த்தர் அவரை தேடி வந்து விட்டார். The second verse of chapter 17 of 1 Kings says, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, the word of the Lord came to him immediately. உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. Go eastward and hide by brook Cherith by the river Jordan. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. And that you shall drink from the river
the brook Cherith, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். and I have commanded the ravens to feed you. அங்கே உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். Hallelujah. ஹalleluya. He knows that the man of God stood by him and said that there will not be rain nor dew. தனக்காகவே தேவ மனுஷன் வைராக்கியத்தோடு நின்று மழையோ பனியோ பெய்யாதென்று சூளுரைத்து விட்டதை இந்த தேவன் அறிந்திருக்கிறார். Immediately he created a way in the life of famine. உடனே பஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வழியை திறந்து காட்டி விட்டார். Yes, that is your God today. அவர்தாங்க இன்றைக்கு உங்கள் தேவன். Are you stranded because you are very jealous for the Lord? கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியவாதியாய் இருக்கிறது நிமித்தம் நிலைமை தேங்கி முடங்கி கிடக்கிறீர்களோ? How jealous you are. எவ்வளவு வைராக்கியவாதி நீங்கள். That much God loves you. அந்த அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். If you are jealous for your husband, you would have left and gone today. உங்கள் கணவனுக்காக நீங்கள் வைராக்கியம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவன் உங்களை விட்டு போய்விட்டானே. How much you have been there for your children. எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வரிந்து கட்டி கொண்டு நின்றீர்கள். How much? எவ்வளவுக்கு அதிகம். That much they would have deceived your life. அவ்வளவுக்கு அதிகம் உங்கள் வாழ்க்கையை வஞ்சித்து மோசம் போக்கி இருக்கிறார்களே. How much you stood for your parents. உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக வைராக்கியத்தோடு நின்றீர்கள். Where are they today? இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? By the time came they went to be with the Lord. நேரம் வந்த பொழுது அவர்கள் கர்த்தரோடு இருக்கும்படி போய்விட்டார்களே. But you are stranded in this world. நீங்களோ உலகத்தில் இன்றைக்கு அங்கும் இங்கும் முடியாமல் திணறிக் The கொண்டிருக்கிறீர்கள். God of Elijah is your God tonight. இந்த இரவு நேரம் எலியாவின் தேவன் உங்கள் தேவனாய் களமிறங்கி இருக்கிறார். He said, go to Cherith and be there. That water will be there. The food will be provided by me. கேரி தாற்றங்கண்டை ஓரம் போய் அங்கே ஒளித்துக் கொண்டு உனக்கு வேண்டிய குடிநீரும் ஆகாரமும் உனக்கு போஷிக்க கொடுக்கப்படும் என்றார். A practical experience felt by the man of God. நடைமுறை வாழ்க்கையிற்கு ஏதுவான ஒரு அனுபவத்தை தேவ மனிதன் வாழ்க்கையில் உணர்ந்து அனுபவிக்கிறார். And there the raven stopped one day. அங்கே ஒரு நாள் காகங்களின் வரத்து நின்று விட்டது. And there the water dried up. கேரி தாற்று நீரும் வற்றி போய் விட்டது. Again distress in the life of the man of God who commanded a great word of authority. அதிகாரப்பூர்வமான மாபெரும் வார்த்தையை கட்டளையிட்டு விட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நெருக்கடி சூழத் தொடங்கிற்று. It may come many times. பல நேரங்களில் அது வந்து பாயக்கூடும். How many times it has come across your life? உங்கள் வாழ்க்கையின் குறுக்காக எத்தனை முறை நெருக்கடி நிலைமைகள் பாய்ந்து வந்திருக்கின்றன. How many times your children have escaped your life? எத்தனை முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை விட்டு தப்பி வெளியேறி போய் இருக்கிறார்கள். Come on, figure it out. அதை மூடி மறைத்து உரி எண்ணி பாருங்கள். Figure it out and see how many times they saved your life. எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையை அவர்கள் கை கொடுத்து காப்பாற்றிருக்கார்கள் எண்ணி தொகையிட்டு பாருங்களேன் பார்ப்போம். One time, ஒரு முறையா, two times, இரண்டு முறையா, great distress, மிகப்பெரிய நெருக்கடி, words of mockery would have come out of their mouth. ஏளனம் பண்ணுகிற பரியாச வார்த்தைகள் தான் உங்கள் பிள்ளைகள் வாயிலிருந்து கக்கப்பட்டு இருக்கும். Channel of escape they would have derived in their life. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தப்பிக்கொள்ளும் வழியை மட்டும் தான் ஏற்படுத்தி இருக்கக்கூடும். One day, as I told many years before, a mother came to me crying. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தாயார் என்னிடத்தில் அழுகையோடு வந்தார்கள். In the middle of the crowd in a Tuesday meeting. ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்தின் நடுவில் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். And I did not know, I did not ask her age, but she was crying. She was up to only to my chest. எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் யார், அவர்கள் வயது என்று விசாரிக்கவில்லை. என்னுடைய நெஞ்சுக்கு கீழிருந்து அவர்களை பார்த்தேன், அழுது கொண்டிருந்தார்கள். And she said, I am only being abandoned. ஐயா, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தனித்து நிர்கதியில் நிற்கிறேன் என்றார்கள். I said, what do you want? Can I give you something? உங்களுக்கு என்ன வேண்டும், ஏதாயிலும் கொடுத்து உதவட்டுமா என்று கேட்டேன். She said, no, I have not come for money. ஐயா, பண உதவியை நாடி நான் வரவில்லை என்றார்கள். I have not come for money. நான் பணத்துக்காக உங்களை தேடி வரவில்லை. But I have come for healing. ஆனால் சுகத்துக்காக வந்திருக்கிறேன். I come for healing. நான் ஆரோக்கியத்தை தேடி வந்திருக்கிறேன். I have 4 sons. எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள். My husband was a lorry owner. என்னுடைய கணவர் ஒரு லாரி உரிமையாளர். I had many houses. எனக்கு அநேக வீடுகள் இருந்தன. And my husband suddenly died of an heart attack. திடீரென்று என்னுடைய கணவர் மாரடைப்பில் மரித்து போய்விட்டார். And I had to sell all the houses except one house. And I gave my children in marriage. ஒரு வீட்டை தவிர மற்ற எல்லா வீடுகளையும் விற்று என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். But all the children, all the boys left me abandoned, running behind the women they married. ஆனால் என்னுடைய மகன்கள் எல்லாம் என்னை தனியே கைவிட்டு தாங்கள் திருமணம் செய்த பெண்களுக்கு பின்னால் ஓடி போய் விட்டார்கள் என்று பரிதவித்தார்கள். I said, what you want? You want any money? உங்களுக்கு என்ன வேண்டும், ஏதாகிலும் பண உதவி வேண்டுமா என்றேன். No, she said, I am living in a big house given by my husband, but I am too old, I cannot work and earn. இல்லையா,
எனக்கு பணம் வேண்டாம், என் கணவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் என் கைகளால் உழைத்து வேலை செய்து சம்பாதிக்க முடியாத அளவுக்கு வயது அதிகமாகிவிட்டது. That is life. அதாங்க வாழ்க்கை. Having a house but nothing to feed. பெரிய வீடு இருக்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. Think about it, how Elijah would have been stranded, a man of no house, a man nowhere, but the Lord provided him everything. வீடு இல்லாமல், போக்கிடம் இல்லாமல், முழுவதும் வாழ்க்கையில் மடக்கப்பட்டு தேங்கி கிடக்கக்கூடிய எலியாவின் நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து போஷித்தாரே. And the woman said, I don't want all these things. I come to you to pray because I have a big fibroid in my uterus. அந்த சகோதரி சொன்னார்கள், ஐயா எனக்கு இந்த பண உதவி வேண்டாம், என்னுடைய கர்ப்பப்பையில் ஒரு பெரிய நீர்க்கட்டி இருக்கிறதாகவே தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்றார்கள். Yes, I prayed that night with all the brothers in front. I prayed for her. என் கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் முன்பாக நிற்க நான் அந்த இரவு அவர்களுக்காக ஜெபித்தேன். And that the night she spent the horrible night of her life. அந்த இரவுதான் தன் வாழ்க்கையிலே மிகவும் விகாரமான ஒரு பயங்கரமான திகில் இரவாய் அவர்கள் செலவிட்டார்கள். She is going on having the flow of blood. அவர்களுடைய உதிர போக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. She soon and they fell. மயங்கி சரிந்து விழுந்தார்கள். The neighbors took her and put her into the hospital. பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவளை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். The doctors started abusing her because she has come at a very critical point of her life. வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு இக்கட்டான நெருக்கடி நேரத்தில் கடைசி நேரம் வந்திருக்கிறீர்கள் என்று மருத்துவர்கள் திட்டி தீர்க்கிறார்கள். And told the neighbor, go and take some money and come, by the time I will operate upon her. பக்க கொண்டு வந்தவர்களை பார்த்து நீங்கள் உடனே போய் பணம் கொண்டு எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் அதற்குள் இவரை அறுவை சிகிச்சை செய்து விடுகிறேன். The doctor said that the fibroid is burst in her uterus. கர்ப்பப்பைக்குள் இருந்த அந்த நீர் கட்டி இப்பொழுது வெடித்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். That is true. அது உண்மைதான். But when they took the scan, ஆனால் அந்த ஊடக பரிசோதனை செய்தபோது the fibroid got burst and came out, but the uterus was saved. உள்ளுக்குள் இருந்த நீர்க்கட்டி உடைந்து வெளியே வந்ததுமே தான், ஆனால் கர்ப்பப்பையோ பாதிப்பின்றி பாதுகாக்கப்பட்டிருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. 65-year-old mother, her uterus was saved by the Lord. 65 வயது நிரம்பிய தாயாரின் கர்ப்பப்பை கர்த்தரால் அற்புத விதமாய் காப்பாற்றி Abandoned by the பாதுகாக்கப்பட்டது. children, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலை, forgotten by everyone, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை, but not by my Lord. ஆனால் என் ஆண்டவரால் கைவிடப்படவும் இல்லை, That is மறக்கப்படவும் the இல்லை. challenge what I leave you tonight. இந்த இரவு இந்த அறைகூவலை தான் உங்களுக்கு முன்பாக சவாலாய் விடுகிறேன். He challenged Ahab by telling there won't be any dew nor rain and there will be a severe famine on this land because of your wickedness. உன்னுடைய பொல்லாத துர்க்குணத்தின் துன்மார்க்கத்தின் நிமித்தம் தேசத்திலே எந்த பனியோ மழையோ பெய்யாது, கொடிய பஞ்சம் தாண்டவமாடும் என்று கர்த்தருடைய நாமத்தில் சூளுரைத்து விட்டார். But the man of God was provided day and night. ஆனால் தேவ மனுஷனுக்கோ இரவும் பகலும் போஷாப்பு கிடைக்கிறது. When the last meal was taken by him, கடைசி வேளை உணவு அவர் உட்கொள்ளும் போது the Lord said, go to Sarephat. கர்த்தர் சாரிபாத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லிவிட்டார். As the son went to the father to have his blessed life, here he goes to Sarephat to Sidon. ஆசீர்வாதமான பெருவாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி இளைய மகன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போனது போலவே இங்கே எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போஷாப்புக்காக புறப்பட்டு போகிறார். Verse 13. 13ஆம் வசனம். Elijah said to the woman where the Lord has commanded to be preserved, that do not fear, go and do as you have said. Make me a small cake first and bring it to me, and afterwards some for you and your son. இவரை ஆதரிப்பதற்காக போகும்படி கர்த்தர் கட்டளையிட்ட இடத்துக்கு போகிற எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். The Lord's word is so clear and the Lord's word is healthy and blessed. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவானது, அது மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த தெளிவான ஆசீர்வாத பாக்கியமாகும். When he proceeded by the word, he knows that that house is going to be blessed because of him and because of God's great power. கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் புறப்பட்டு போகும்போதே தன் நிமித்தமும் தேவனுடைய மகத்துவமான வல்லமை நிமித்தமும் தான் ஆதரிக்கப்படுகிற போகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நன்கு அறிந்திருந்தார். The Lord entered the house of the women of Sarephat and her son.
சாரிபாத் விதவையும் குமாரனும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளாக கர்த்தரே வந்து விட்டார். That is life today. அதுதாங்க இன்றைய வாழ்க்கை. Wherever the Lord comes, there is fullness of joy. எங்கெல்லாம் கர்த்தர் வருகிறாரோ அங்கே பரிபூரண ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தான் இருக்கும். She says, this is my last meal. இதுதான் என்னுடைய கடைசி வேளை உணவு என்று அவள் அங்கலாய்க்கிறாள். But the Lord is determined to do a greater affair in her life. கர்த்தரோ அவள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய மன உறுதி பூண்டு விட்டார். Elijah says, yes, do not fear. Yes, what you said is right, but do not fear, there is going to be a miracle. நீ சொன்னது சரிதான், ஆனாலும் பயப்படாதே, ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று எலியா தைரியப்படுத்தி சொல்லுகிறார். In her distress she says that I cannot spare this because this is my last meal. தன்னுடைய நெருக்கம் மிகுந்த இடுக்கணிலே இருக்கிற கடைசி வேளை உணவுதான், இதை நான் பங்கு போட்ட முடியாது என்று அவள் அங்கலாய்க்கிறாள். The Lord has started a new beginning in her life. கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்து துளிர்விட செய்தார். The man of God and the woman both were being blessed by God. தேவ மனுஷனும் அந்த வீட்டு பெண்மணியுமாக இருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the bin of flour and the oil was not used up till the last day of the famine. பஞ்சம் முடிந்து தீருகிற கடைசி நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. Who did it? இதை செய்தது யார்? It's a man who is a wayfaring man. The prophet did not do it, but it is the Lord God Almighty with power and authority did it. வழிபோக்கனாய் வீட்டிலே தங்குவதற்கு வந்த அந்த தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி அல்ல, மகா வல்லமையில் ஆர்ப்பரிக்கும் மகத்துவமான தேவன் அதை செய்தார். That is the truth of Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தின் உண்மையான சத்தியம் இதுதான். God turns every tide against you into blessing. உங்களுக்கு எதிராக சீறி பொங்கி எழும்பும் அலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாத பாக்கியங்களாக மாற்றி விடுவார். He proved that he is with him and he proved that he is with him wherever he went. தான் அவரோடு கூட தான் இருக்கிறார், எலியா எங்கு போனாலும் கூடவே தாம் இருக்கிறார் என்பதை எவ்வளவு பலமாக நிரூபிக்கிறார் பாருங்கள். Even tonight, இந்த இரவிலும் கூட are you suffering like this? இதைப் போல நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Are you a man of God suffering even to feed your family? சொந்த குடும்பத்துக்கும் ஆகாரம் கொடுக்க முடியாத தேவ மனுஷராய் திண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? The Lord will send his angels to provide you. உங்கள் தேவையை கொடுத்து போஷிக்கும் தூதர்களை தேவன் உங்களுக்காக அனுப்பி வைப்பார். He will send his angels to provide you. உங்களுக்கு வேண்டிய போஷாக்கை கொடுக்க தம் தூதர்களை அவர் அனுப்புவார். When your God stands for you, then nobody can defy your life. உங்கள் தேவன் உங்களுக்காக துணை நிற்கும் பொழுது யாரும் உங்கள் வாழ்க்கையை அவமதிக்க முடியாது. Nobody can come against you. யாரும் உங்களுக்கு எதிராக எழும்பி வரவே முடியாதுங்க. Nobody can pronounce any judgment against you. யாரா இருந்தாலும் உங்களுக்கு எதிராக இதுதான் நிலை என்று உங்களை நியாயத்திற்கு விடவே மாட்டார். Because God stands by it. ஏன் தேவன் உங்கள் வாழ்க்கையின் பக்கம் துணையாக தோள் கொடுத்து நிற்கிறார். Because you stand by the Lord. நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறீர்கள் அல்லவா? Because God performs miracles for his own children, for his own power and authority to be revealed. தம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தம்முடைய சொந்த அதிகார வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவர்கள் தேவையை சந்தித்து அற்புதம் செய்கிறார். Isaiah chapter 36 talks about the great power of God and authority. ஏசாயா 36 அதிகாரம் தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் அதிகார மேன்மையை பறைசாற்றுகிறது. It's a word by word arguments between Rabshakeh and the man of God Hezekiah. ரப்சாக்கேக்கும் தேவ மனுஷனாகிய எசேக்கியாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்படுகிற வாக்குவாத சூளுரைகள் நிறைந்த அதிகாரம். The Bible says in verse 18, 18ஆம் வசனத்தில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, beware of Hezekiah who says the Lord will deliver us. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற எசேக்கியாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவன் சொல்லுகிறான். His fellow Rabshakeh did not know who is the Lord who has spoken an oath and a great power. ஆணையோடு மகத்துவமான வல்லமையில் சூளுரைக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்னார் என்பதை இந்த படுபாவி ரப்சாக்கேக்கு தெரியவில்லை, அறியாதிருக்கிறான். That is what I want you to understand today. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் அறிந்து தெளிய வேண்டும் என்று விரும்புகிறேன். With whom you are living, those who are confusing your life and cursing you, உங்கள் வாழ்க்கையையே குழப்பத்துக்குள் ஆழ்த்தி உங்களை சபித்து தூஷிக்கிறவர்கள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். he says Samaria was dethroned by my king. அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகாராஜா சமாரியாவை எளிதில் கவிழ்த்து அதை முற்றுகை போட்டு கைப்பற்றி விட்டான். Is not the same God of Samaria is with you also? சமாரியாவின் அதே தேவன் தானே உங்களோடும் கூட இருக்கிறார்.
That is not the truth, my dear friends. அது உண்மை இல்லை என கண்பானவர்களே. The Lord who was with the others is not the same God who is with you. மற்றவர்களோடு கூட இருந்த அதே தெய்வம் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அல்ல. Oh, the Lord who is in you is more faithful towards you than any man. உங்களுக்குள் இருக்கும் கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை காட்டிலும் உங்களுக்கு மிகவும் உண்மையுள்ளவர். Let this Jerusalem be delivered by the same Lord, says Rabshakeh. ரப்சாக்கே தன்னுடைய வீர சபதத்திலே இந்த எருசலேமை அதே ஆண்டவர் தப்புவிக்கட்டுமே பார்ப்போம் என்று அவசரப்பட்டு பேசுகிறான். But the king says, don't speak anything to him because your God has to be honored. உங்கள் தேவன் இதிலே கனம் பண்ணப்பட வேண்டும், ஆகவே நீங்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட அவனுடைய தூஷணத்துக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு விட்டார். But the fierceness of the words have kindled the faith of Hezekiah. ஆனால் ரப்சாக்கேவின் வார்த்தைகளின் உக்கிரத்துவத்தின் கொடுமை எசேக்கியாவுக்குள் இருந்த விசுவாசத்தின் வீரத்தை அனல் கொண்டு பொங்கி எழ செய்துவிட்டது. Yes, he just got up from his seat and he wore a sackcloth and he is running towards the temple of God. ரப்சாக்கேயின் வார்த்தைகளால் அனல் உரைத்த எசேக்கியா உடனே தன் ஆசனத்தை விட்டு எழுந்தார், ரட்டுடுத்தவராய் தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி ஓடுகிறார். In my distress I called unto the Lord. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். That is the path of life that I am setting for you today. அந்த வாழ்க்கை பாதையை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வகுத்தமைத்து கொடுக்கிறேன். Before you run towards man, come to God, the Lord Jesus Christ. உதவிக்காக மனிதனிடம் ஓடுவதற்கு முன்பதாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விடுங்கள். Turn to the Lord. கர்த்தரிடம் திரும்புங்கள். Tonight is a life changing time for you. இந்த இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரமாகும். How long you lived among the people who are confusing and a house of mockery. எதுவரைக்கும் தான் உங்களை குழப்பத்துக்குள்ளே தள்ளி ஏளனம் பண்ணுகிற வீட்டுக்குள்ளே நீங்கள் குடியிருப்பீர்கள்? How long? எதுவரைக்கும்? When you cannot tolerate, run to God. இதற்கு மேலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று வரும்பொழுது தேவனிடம் ஓடி வந்து விடுங்கள். When the children are all upon the walls of Jerusalem and Rabshakeh crying that the Lord cannot save, the Lord cannot save, here he runs to the temple of God to say, how my God can save me. பிள்ளைகள் எல்லாரும் எருசலேமின் அலங்கத்தின் மேல் வலம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வெளியே முற்றுகை போட்டிருக்கும் ரப்சாக்கே, உங்கள் கர்த்தரால் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்கள் கர்த்தரால் உங்களை ரட்சிக்க முடியாது என்று அவன் இங்கே சூழரைத்து கொக்கரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் என் தேவன் எப்படி என்னை தப்புவிக்கிறார் என்று பாருங்கள் என்று எசேக்கியா தேவாலயத்தை நோக்கி ஓடுகிறார். Hezekiah sends his own people towards his own uncle Isaiah. இப்பொழுது எசேக்கியா தன்னுடைய சொந்த மாமா ஏசாயாவிடம் தன்னுடைய ஆட்களை தூதுவர்களை அனுப்புகிறார். He sends them to say that he is in great distress and in pain. தான் மிகப்பெரிய இடுக்கணில் நெருக்கத்தில் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்படி அனுப்புகிறார். Thus says Hezekiah, says the emissary. போத ராஜ தூதுவர்கள் எசேக்கியா இப்படி சொல்லி அனுப்பினார் என்றார்கள். This day is a day of trouble and rebuke and blasphemy. இந்த நாள் நிந்தனையும் தூஷணமும் கண்டிதமும் அனுபவிக்கிற கொடிய நாள். Time to give birth. இது பிள்ளை பேறு வருகிற நாள். Time to have victory. இது வெற்றி சிறக்க வேண்டிய நேரம். Time to be joyful. மகிழ்ச்சியில் களிகூர வேண்டிய தருணம். Time to rejoice because of a new place, new arrival of a new blessing. ஒரு புதிய ஆசீர்வாதம் எனக்கு கைகூட வந்திருக்கிறது நினைத்து நான் களிகூர்ந்து கம்பீரிக்க வேண்டிய நேரம். But there is no strength for that. ஆனால் அதை அனுபவிப்பதற்கோ இப்பொழுது பலனும் இல்லை. There is no strength to rejoice over a new beginning. ஒரு புதிய துவக்கத்தை நினைத்து நான் சந்தோஷப்பட்டு மகிழ்வதற்கு பலன் இல்லையே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, that is life. அதாங்க வாழ்க்கை. The world full of envy, உலகம் முழுவதும் பொறாமையினால் நிறைந்திருக்கிறது. hatred, பகையை உமிழுகிறார்கள். lived so long among people who hate. வெறுத்து பகைக்கிற மக்கள் மத்தியில் தான் இவ்வளவு நீண்ட நாளும் வாழ்ந்து விட்டோம். Children for war. பிள்ளைகள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். But I am not for war. நானோ போருக்கு இல்லை. I am for peace and for joy. நான் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்குமே உரியவன். Here Isaiah receives the words of the great king. இந்த மகாராஜா அனுப்பின வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே கேட்டு உள்வாங்கிக் கொண்டார். And Isaiah sent a word to Hezekiah. உடனே ஏசாயா எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். Verse 6 ஆறாம் வசனம் of chapter 37. ஏசாயா 37 ஆறாம் வசனம். Do not be afraid of the words that you have heard from the servant of the king Azariah. அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே
பயப்படாதேயும். Yes, do not be afraid of the man's words. இந்த மனித வார்த்தைகளின் நிமித்தம் பயப்பட வேண்டாம். I have come to an understanding to make you to know that your God fight a greater and a victorious battle than any man. எந்த மனுஷனை பார்க்கிலும் மிக பெரிதான அளவில் நீங்கள் வெற்றி சிறப்பதற்கு ஏதுவாக உங்கள் தேவன் உங்களுக்காக களமிறங்கி யுத்தம் பண்ணுகிறார் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவான நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். Rabshakeh says, your God and your king is deceiving you in the name of the Lord. இங்கே ரப்சாக்கே தூஷிக்கும் வார்த்தைகளிலே உங்கள் ராஜாவும் உங்கள் தேவனுடைய பெயரில் உங்களை ஏமாற்றி மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான். Who is there to come against your God tonight? இந்த இரவு உங்களுக்கு உங்களுடைய தேவனுக்கு எதிராக வருவதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறவன் யார்? That's why I always tell you, stay in the Lord. ஆகையால் தான் எப்போது நீங்கள் கர்த்தருக்குள்ளேயே குடியிருங்கள் என்று சொல்லுவேன். Stay in the Lord. கர்த்தருக்குள்ளேயே தங்கியிருங்கள். Then he will defend you. அப்பொழுது அவர் உங்களுக்கு ஆதரவாய் பாதுகாப்பார். Then you don't battle alone. அப்பொழுதுதான் நீங்கள் தனியே கைகளந்து யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. That's what இருக்காது. David said, I don't come to you with javelins and with all the arrows. அதனால் தான் நான் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் உனக்கு முன்பாக களம் இறங்கி வரவில்லை என்று தாவீது அன்றைக்கு ஆர்ப்பரித்தார். I come to you in the name of the Lord whom you defy. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, if you are in the Lord, never the battle belongs to you. நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் ஒருபோதும் யுத்தம் உங்களுடையதல்ல. Bible says, the Lord says, I will send a spirit and I will dissolve him. ஒரு ஆவியை அனுப்பி நான் அவர்களை கரைந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Yes, I will send a spirit and that is enough for him to be defeated. நான் ஒரு ஆவியை அனுப்புவேன், அவன் தோல்வி அடைவதற்கு அது ஒன்று மாத்திரமே போதும் என்று கர்த்தர் சூளுரைக்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, the simple work of the Lord is great and magnificent in our eyes. கர்த்தருடைய எளிமையான சாதாரண கிரியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரமிக்க வைக்கும், மகத்துவமான பிரம்மாண்டமாய் ஆர்ப்பரிக்கும். Where are you today? இன்றிரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? What is your trials? உங்களுடைய பரீட்சைகள் என்ன? Beyond your imagination? நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விகாரமாய் அப்பாற்பட்டு இருக்கிறதோ? Torturing life? சித்திரவதைக்குள்ளாகும் வாழ்க்கையோ? Words of men poking your heart? மனித வார்த்தைகள் இதயத்தை குத்தி துளைக்கின்றனவோ? It is better to get a poke than a poke by words. வார்த்தைகளால் குத்தி துளைக்கப்படுவதை காட்டிலும் ஏதாகிலும் ஒன்றால் உருவ குத்தப்படுவதே நன்றாயிருக்கும் போல் தெரிகிறதா? Yes, it is so severe, wounding and it is bleeding. வார்த்தைகளால் காயப்பட்டு இரத்தம் கசிவிக்கிற நிலை மகா கொடூரமானது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, deliver yourself from the clutches of man. மனிதனுடைய கைப்பிடிகளுக்குள் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். How? எப்படி? Coming to Christ Jesus. கிறிஸ்து இயேசுவிடம் வருவதன் மூலம் மட்டும் தான் சாத்தியம். You cannot try to come out of one man and go to another man. ஒரு மனுஷனுடைய கிடுக்கி பிடியிலிருந்து தப்பி அடுத்த மனுஷனுடைய பிடிக்குள் சிக்கிக்கொள்ள முயலாதீர்கள். Man is a man. என்னானாலும் மனுஷன்தான். He will again torture you. மறுபடியும் மாட்டிக்கொள்ளுகிற மனுஷன் உங்களை வதைத்தெடுப்பான். How many lives you will change in this world? இந்த உலகத்தில் எத்தனை வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்க முடியும்? You are being mocked by people because of your changing your life from one man to another. ஒரு மனுஷன் விட்டு அடுத்த மனுஷன் என்று வாழ்க்கை நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் தானே மனிதர் உங்களை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். From one woman to a woman, where is your life will be stranded. ஒரு பெண்ணை விட்டு அடுத்த பெண்ணிடம் நீங்கள் நாடி போகும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இங்கே எங்கே தேங்கி கிடக்கிறது? Trials after trials. பரீட்சைகளின் மேல் பரீட்சைகளின் சோதனைகள். Problems over problems. பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகள் கொந்தளிக்கின்றன. No way of exit. தப்பிக்கொண்டு வெளிவருவதற்கு வழியே இல்லை. Come to the Lord. கர்த்தரிடம் வாருங்கள். Far and above is heavens and heavens above. He lives to give you the best of life. வாழ்க்கையின் உச்சதத்தின் சிறந்த மேன்மை உங்களுக்கு பரிசளிக்கும்படி தொலை தூரத்துக்கும் வானாதி வானங்களுக்கும் அப்பால் அவர் கம்பீரமாய் வீற்றிருக்கிறார். The Lord says, I will cause him to return and fall by his own sword. நான் அவனை திரும்பி போக பண்ணி அவனுடைய சொந்த பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சபதம் எடுத்து விட்டார். In chapter 37 and verse 33, ஏசாயா 37ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனம், he shall not come into this city Jerusalem, அவன் இந்த எருசலேம் நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, nor shoot an arrow, இதன் மேல் அவன் அம்பு எய்வதும் இல்லை, come before it with shield, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, nor build a siege around it. இதற்கு எதிராக முற்றுகை போடும்படி அவன் கொத்தளம் போடுவதும் இல்லை. Verse 35, I will defend this city for the sake of my servant David. 35ஆம் வசனம்,
என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்துக்கு ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. One man, Hezekiah, saved the entire country and Jerusalem. ஒரே தனி மனிதன் எசேக்கியா முழு தேசத்து குடிமக்களையும் எருசலேமையும் காப்பாற்றி ரட்சித்து விட்டார். You think it is not enough for one of you as the leader of the family to save your life and get blessed? குடும்பத்தின் தலைவராய் இருக்கிற ஒரே மனுஷனாகிய நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பம் முழுவதையும் காப்பாற்றி ஆதரித்து ரட்சிக்க போதாது என்று நினைக்கிறீர்களோ? One man can be of great benefits. ஒரே ஒரு தனி மனிதராய் இருந்தாலும் மிகப்பெரிய பயன்களுக்கு ஆசீர்வாத ஊற்றாய் இருக்க One முடியும். woman of greater stature in before the Lord is a blessing. கர்த்தருக்கு முன்பாக மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு நிற்கும் ஒரு பெண் போதும் பேராசீர்வாதத்தின் பாக்கியமாய் இருந்து விட முடியும். What you need, God will do it for you. உங்கள் தேவை எதுவோ அதை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். See what the Lord did for her 65 years. I know Satish knows it on the day that she came and gave the entire whole history of her life with the file and said, I will not suffer anymore with this, but I will die, but in the Lord I will die. Keep this, brother. And she went away. இனிமேல் என் வாழ்க்கையில இப்படி நான் கஷ்டப்படவே மாட்டேன் சகோதரனே, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் வாழ்க்கையின் முழு சரித்திரத்தையும் உள்ளடக்கிய கோப்பை கொண்டு வந்து கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் கர்த்தருக்குள்ளே மரித்து போய்விடுகிறேன் என்று அவர்கள் அன்றைக்கு சாட்சி சொன்ன நேரம் அன்பு சகோதரன் சதீஷுக்கும் அது தெரியும். That is life today. அதுதாங்க இன்றைய வாழ்க்கை. That is life. அதல்லவா வாழ்க்கை. The faith is there, the blessing is. விசுவாசங்கள் ஆரோகணிக்கும் இடங்களுக்குள் ஆசீர்வாத ஊற்று சுரக்கும். She said, money is not necessary. I want my body to be healed. பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், என் சரீரம் சுகமடைந்து விட்டால் போதும் என்றுதான் 65 வயது தாயார் சொன்னார்கள். That is life today. அதங்க இன்றைய வாழ்க்கை. Living a healthy and a blessed life. சுகதேகியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரோக்கிய வாழ்வு வாழும் பாக்கியம். The Bible says. வேதம் சொல்லுகிறது. At the same thing the Lord did it. And the angel of the Lord went out and killed 85,000 people of Assyrians. கர்த்தர் அந்த சொன்ன காரியத்தை அப்படியே செய்தபடியினால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரிய பாளையத்துக்குள் 185,000 பேரை கொன்று குவித்து விட்டார். 185,000 people died because of the Lord's great power. கர்த்தருடைய மகத்தான வல்லமையின் மேன்மையின் பராக்கிரமத்தின் நிமித்தம் 185,000 வீரர்கள் மாண்டு போனார்கள். The man thought that he will run away. அந்த பொல்லாத துஷ்ட மனிதன் தப்பி ஓடுகிறான். But the Lord went against him and his own sons killed him. The Sennacherib was killed by his own sons. தப்பி ஓடினவனை கர்த்தர் விடவில்லையே, அவனை பின்துரத்தி கொண்டு ஓடினார். சொந்த மகன்களே சனகரிமை வெட்டி கொன்று போட்டார்கள். That is sometimes life. வாழ்க்கை சில நேரங்கள் எப்படி ஆகிவிடும். If you raise your hands against the children of God, you will fall by the same sword. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உங்கள் விரலை கையை உயர்த்திவிட்டால் அதே பட்டயத்தால் பலியாகி விடுவீர்கள். In my distress I cried unto the Lord. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். He saved me. அவர் என்னை காப்பாற்றி He ரட்சித்தார். saved me with a great hand of deliverance. மிகப்பெரிய விடுதலையின் புயத்தால் என்னை அவர் கை கொடுத்து உதவி He ரட்சித்தார். is such a great God. அவர் அவ்வளவு மிகப்பெரிய தேவன். Mark chapter 5 says, மார்க் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, a man of great authority of the church, the synagogue, he came to Jesus and he fell down before him. ஜெபாலயத்திலே மிகப்பெரிய அதிகாரம் உள்ள ஒரு தலைவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். Jairus came and fell and said, my daughter is sick unto death. Please, the Lord come and deliver her. எவீரு வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி கொடிய வேதனையில் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், தயவு செய்து வந்து அவளை சுகமாக்கி ரட்சியும். Jesus said, I will go with you. உன்னோடு கூட நான் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். Yes, Jesus agreed to go with him. அவனோடு கூட வீட்டுக்கு போக இயேசு சம்மதித்து விட்டார். And Jesus was walking beside Jairus. எவீருவுக்கு பக்கத்திலேயே இயேசு நடந்து போகிறார். Why I had taken this portion? இந்த பகுதியை ஏன் எடுத்திருக்கிறேன்? Because Christian life sometimes being marred by calamities and trials. சில வேளைகளிலே வாழ்க்கையில் பலவிதமான பரீட்சைகளும் நாச மோசங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையை விகாரப்படுத்தி விடுகின்றன. As Jesus next to Jairus, எவருக்கு பக்கத்தில் இயேசுவானவர் பயணிக்கையில், there comes the man from the ruler's house. ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து அங்கே ஒரு தூதுவன் வருகிறான். And they pulled him away from Jesus. இயேசுவோடு கூட இருந்த எவருவை கொஞ்சம் தனியே இழுத்து கூப்பிடுகிறார்கள். Verse 35. 35ஆம் வசனம். While he was still speaking, there came ruler's house, a young man, and
he said, your daughter is dead. Don't trouble the master anymore. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். See, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானோர்களே கவனியுங்கள். this is what you had asked me when you were following my message, that I am in the Lord and why I am still suffering. என்னுடைய செய்தி நீங்கள் கவனித்துக் கொண்டே வந்திருக்கும் நேரத்திலே, நான் கர்த்தருக்குள் தானே இருக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? Yes, he was next to him and the message comes that she is no more. இயேசுவுக்கு பக்கத்திலேயே வந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை தேடி உம்முடைய மகள் உயிரோடு இல்லை என்ற ஒரு செய்தி வந்து சேருகிறது. He heard it. அவர் அதை கேட்டார். And he got troubled. உள்ளத்தில் கலங்கி கொந்தளித்து விட்டார். Panic. பீதியில் உறைந்து விட்டார். What to speak? என்ன பேசுவது? How much is people in the synagogue will talk about him? ஜெபாலயத்தில் இருக்கும் மக்கள் இதை குறித்து எவ்வளவாய் எள்ளி நகையாடுவார்கள். How I am being ashamed standing before Jesus and depending upon him. இயேசுவுக்கு முன்பாக நின்று அவரை சார்ந்திருந்த நிலையில் எந்த அளவுக்கு நான் வெட்கி தலைகுனிய நேரிடுமே. How much of distress and pain you would have had for a fraction of a moment in ஒரு life. நொடி பொழுதுக்குள் வாழ்க்கைக்குள் எவ்வளவுக்கு அதிகமான நெருக்கம் இடுக்கணின் வேதனை அவரை வாட்டி எடுத்திருக்க கூடும். I always like this phrase in this portion of this Bible. வேதாகமத்தின் இந்த வேத பகுதியில் இருக்கும் சொற்றொடர் எப்பொழுதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். Jesus heard the word which came from the servants of Jairus. எவ்விருவின் வேலைக்காரர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை இயேசுவானவர் கேட்டார். That is what you have to understand today. இன்றைக்கு இதைத்தான் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Any panic, any distress, any pain, any suffering that you have in life is not going without being noticed in heaven, my dear friend. வாழ்க்கையில் உங்களை பீதியடைய செய்வதற்கு ஏதுவான எந்த திகில் பிடிக்க வைக்கும் வேதனையின் வாதைகள், வியாதிகள், வேதனைகளும் இயேசுவுக்கு தெரியாமல் இல்லவே இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. There is nothing which is unknown in the heavenly shows. வான மண்டலங்களிலே பரலோகத்தில் அறியப்படாத ஒரு காரியம் இல்லவே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். What is your pain? உங்க வலி வேதனை என்ன? What is your agony? உங்களுடைய துயரம் தான் என்ன? If you return to him, நீங்கள் அவரிடம் திரும்பி வருவீர்களானால் he will come and hug you and give you a good life. ஓடி வருவார், உங்களை கட்டி அணைப்பார், நல்லதொரு வாழ்வை உங்களுக்கு பரிசளித்து மகிழ்விப்பார். The evil son who departed from the father, going on telling, I'm not worthy, I'm not the least of the servants, I've done sin, I'm this and that, but never did the Lord, the father, mentioned anything about it. ஆஸ்தியில் பங்கை பிரித்துக் கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போன கொடிய மகன் வேதனையின் துயரத்தில் திரும்பி வந்து, நான் அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன், உம்முடைய குமாரன் அல்ல கூலிக்காரன் என்று என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான். இவருடைய காதில் அது ஏறவே இல்லை. அதை பொருட்படுத்தாமல் அவளை அண்ணி அழைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டாரே. Yes, he said, first clothe him, best clothes be put upon him, sandals upon his legs, and the ring to authority and power. அழுக்கான கந்தல் கோலத்தில் பரிதாபமாய் வந்திருக்கிற மகனை பார்த்த உடனே முதலாவது இவனை கழுவி புதிய வஸ்திரத்தை உடுத்துவீங்கள், இவன் கால்களுக்கு பாதரட்சியை தொடுங்கள், அதிகாரத்துக்கு அந்தஸ்துக்கும் கனத்துக்கும் அடையாளமாய் மோதிரம் போட்டவனை கௌரவியுங்கள் என்றாரே. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus heard the words that Jairus received. எவ்வீரு அன்றைக்கு வீட்டிலிருந்து கேட்க பெற்ற வார்த்தைகளை இயேசு கவனித்து கேட்டார். Words of distress and pain. நெருக்கமும் இடுக்கணின் வேதனையையும் வருவிக்கும் வார்த்தைகள். A shame that he has never came across in life. வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத அவமான தலைகுனிவுக்குள்ளாக்கும் வார்த்தைகள். Jesus immediately spoke to him. உடனே இயேசு எவரோடு பேசுகிறார் பாருங்கள். Do not be afraid. நீ பயப்படாதே. Still continue to believe. விசுவாசம் உள்ளவனாகவே இரு. Continue to believe. தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். I am not going to go away. I am going to come to your house. இதற்காக நான் உன்னை விட்டு விலகி போய் விட மாட்டேன், உன் வீட்டுக்குன்னோடு கூட வருவேன் என்றார். Your daughter is still sleeping according to me. என்னை பொறுத்த மட்டில் உம்முடைய குமாரத்தி இன்னும் நித்திரையாகத்தான் இருக்கிறாள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, God over the authority of life and death, வாழ்க்கை ஜீவன் மரணத்தின் மீது அதிகாரமுடையவராயிருக்கும் தேவன், alive and blessing, ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உடையவர், alive and prosperity, ஜீவனின் செழிப்பு நிறைந்த வாழ்வை கொடுக்கிறவர், alive without trials and troubles, பரீட்சைகளின் போராட்ட சிக்கல் இல்லாமல் வாழ்வை கொடுக்கும் மன்னவர், a command where you will live happily, சந்தோஷமாய் நீங்கள் வாழ்வதற்கு உத்தரவிடும் மகத்துவர், a God who hears your distress and pain. நெருக்கத்தில் அங்கலாய்க்கும் உங்கள் வேதனையின் துயரத்தை கேட்கிற கர்த்தர். When the distress and pain words came from the mouth of the men of
the house of Jairus, the Lord said, "Do not be afraid." நெருக்கத்தில், வேதனையில், துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய வார்த்தைகளை எவ்விரவின் வீட்டார் வந்து சொல்ல கேட்ட உடனே அந்த மனிதனை பார்த்து இயேசு, நீ பயப்படாதே என்றார். Do not be afraid. பயப்படாதீர்கள், Do not be afraid. பயப்படாதீர்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, what is your thoughts about the end of this year? இந்த வருஷத்தின் கடைசி முடிவை குறித்து உங்கள் நினைவுகளிலே என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? What is it that you have given up your life today? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி இல்லை என்று எதை அப்படி விட்டு கொடுத்து நிர்கதியில் நிற்கிறீர்கள்? Have you come across this message suddenly across your life? திடீரென்று உங்கள் வாழ்க்கையினூடாக இந்த செய்தி நீங்கள் கேட்க நேர்ந்திருக்கிறதோ? Do not be afraid. பயப்படாதீர்கள். Your God is more faithful than any other man. எந்த மற்ற மனிதரை காட்டிலும் உங்கள் தேவன் மிகவும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். When he speaks, then you must know that he is ready to perform. உங்களோடு அவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால், பேசுவாரானால் அதை அப்படியே செயல்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார் என்று He நிச்சயித்துக் is agreed கொள்ளுங்கள். to go when she was sick. வியாதியாய் இருக்கிறாள் என்பது வியாதியாய் இருக்கிற செய்தியை கேட்ட உடனே கூட வருக ஒப்புக்கொண்டவர். And even unto death he is agreeing to come and remove that. மரண பரியந்தமும் கூடவே வந்து மரணத்தை நீக்கிவிட ஒப்புக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What he has agreed to the end, he will do it. எதை செய்வேன் என்று சம்மதித்து ஒப்புக்கொண்டாரோ அதை கடைசி மட்டும் செய்து முடிப்பார். Man may get disturbed about the words and the situations in life. இடையில் ஏற்பட்ட சஞ்சலங்கள், கேட்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற மனிதன் வேண்டுமானாலும் செய்ய நினைத்ததை செய்யாமல் விலகி போய்விடலாம். But anything come across your life, your Lord God will stand by you. உங்கள் வாழ்க்கையின் ஊடாக எப்பேற்பட்ட நிலை குறுக்கே வந்தாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் சொன்ன சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிற்பார். The servants thought that after death Jesus cannot do anything. மரணமாகிவிட்டது, இதற்கு மேல் இயேசுவால் எதையும் செய்ய முடியாது என்று வேலைக்காரர்கள் நினைத்தார்கள். Who has gone to be with the Lord when you are depending upon them? நீங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது யார் உங்களோடு கூட வருவார்கள்? Yes. Who has left you and gone when you are thinking that this world is only surrounded about and with only one person in life, maybe your husband or your father or your mother? Who has gone to be with the Lord or gone away from this world where you are left in distress and pain? இவர்கள்தான் என் உலகமே என்று நீங்கள் நம்பி சார்ந்த நிலையில், கணவரோ மனைவியோ பெற்றோரோ என்று இருக்கும் நிலையில், நீங்கள் நம்பியிருந்த உலகமே உங்களை விட்டு போனது போல் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலையில் தனித்து நிர்கதியில் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ? Who has gone and left a big vacuum in your life? நீங்கள் நம்பி சார்ந்திருந்த யார் உங்கள் வாழ்க்கை விட்டு போனதினால் இப்பொழுது வெற்றிடத்தில் நிர்கதியில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Nobody can fill it யாராலும் அதை நிரப்பவே முடியாது except my Lord Jesus Christ. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் தான் நிரப்ப He can முடியும். fill any portion of your life which is being vacant and dry. வெறுமையினால் வறண்டு காய்ந்திருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியையும் அவரால் முழுவதும் நிரப்ப முடியும். He will go and he will make your entire life to be filled with blessing. அவர் கடந்து வருவார், உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாத பாக்கியங்களால் நிரம்பி வழிந்தோடும்படி செய்வார். Lost your job? வேலை இழந்து விட்டீர்களோ? Lost your life? வாழ்க்கையே பறிகொடுத்து விட்டீர்களோ? Lost your husband? கணவனை இழந்திருக்கிறீர்களா? Lost your parents? உங்கள் பெற்றோர்களை இழந்து விட்டீர்களோ? Lost your children's favor? பிள்ளைகளுடைய தயவை புண்ணியத்தை இழந்து விட்டீர்களோ? Do not worry. பயப்பட்டு The கவலைப்படாதீர்கள். Lord who said to Jairus, "Do not be afraid," பயப்படாதே என்று யவீருவிடம் சொன்னதே ஆண்டவர். because distress and pain has come because he lost his own daughter when he was next to Jesus. இயேசுவின் பக்கத்தில் இருக்கும்போதே தன் சொந்த மகளை இழந்து விட்டது நிமித்தம் இப்பொழுது நெருக்கமும் கொடிய இடுக்கணும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. Now you know, having Jesus next to you, there is no fear, there is no panic, there is no distress. இயேசு பக்கத்தில் இருப்பாரானால் பயம் இல்லை, பீதி இல்லை, எந்த விதமான நெருக்கத்தின் இடுக்கணும் இல்லை என்பதை இப்பொழுது அறிந்து கொள்கிறீர்களா? There will be always success in your life. எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மாத்திரமே இருக்கும். There will be only success and there is nothing that nobody can defend any plague upon your life, but God will stand by you and deliver all good things in life. உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எந்த வாதைகளாலும் உங்களை வதைத்தெடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தரோ உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரம் துணையாக நிற்க நீங்கள் வெற்றி சிறந்து கொண்டுதான் இருப்பீர்கள். By telling that she is still sleeping, he woke her up from the sleep. அவள் நித்திரையாய்தான் இருக்கிறாள் என்று சொன்னதன்படியே போனார்.
நித்திரையாயிருந்த மகளை உயிரோடு எழுப்பினார். That is life today. அதாங்க இன்றைய வாழ்க்கை. All things are possible, only believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். That's what the psalmist says. சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார். In my distress I called upon him and he answered me immediately. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உடனே எனக்கு அவர் செவி கொடுத்தார். That is life. அதாங்க வாழ்க்கை. Everything is immediate. எல்லாமே உடனே நடக்கிறது. I challenge you tonight. இன்று உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். If things doesn't happen immediately, then my words doesn't prove to be. உடனே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் என் வார்த்தைகள் மெய்ப்பட நிரூபிக்கப்படவில்லை என்று அர்த்தம். Immediately answered to Jairus, do not be afraid. உடனே எவீருவை பார்த்து பயப்படாதே என்று சொல்லிவிட்டாரே. Immediately answered Hezekiah answered, do not be afraid. Nothing is going to happen. எசேக்கியாவுக்கு உடனே பதில் கொடுத்து பயப்பட வேண்டாம், அவன் சொன்னபடி எதுவுமே நடக்க போவதில்லை என்றாரே. Elijah said, do not be afraid, do first what I say, then you and I and your son will live the entire famine with joy and happiness. எதற்கும் பயப்படாதே, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி மாத்திரம் செய், அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத பாக்கியம் இருக்கும் என்று சொன்னபடியே வாழ்நாள் முழுவதும் சந்தோஷ மகிழ்ச்சியின் பெரும்பாக்கியம் நிறைந்திருந்ததல்லவா. Do not panic. பீதியில் உறையாதீர்கள். Do not be afraid. பயப்படாதீர்கள். Your distress call is heard in heaven, whether it is heard on this earth to men whom you know, but I tell you today, it is heard in heaven. நெருக்கப்படுகிற நேரங்களில் நீங்கள் அங்கலாய்த்து கூப்பிட்டு கதறுகிற சத்தம் உலகத்தில் சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு கேட்கிறதோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை உடனே கேட்கிறார் என்பேன். He will do it and he will perform great things in your life. உடனே உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். As he did to the son all the best robes and the best of all the things, then there was a great feast. So shall it be in your life. அலங்கோலமாய் வீடு திரும்பிய மகனுடைய வாழ்க்கைக்கு தலை சிறந்த வஸ்திரங்களை உடுத்துவித்து கௌரவப்படுத்தி கனப்படுத்தி மிகப்பெரிய விருந்து கொண்டாட்டத்தில் வீடு அமர்க்களப்பட்டது போல் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாக்கியம் ஆர்ப்பரிப்பதாக. That is the blessing of God. இதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். That is what God can do in your life. அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனால் செய்ய முடியும். In my distress I cried to the Lord and he heard me. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Even tonight, இந்த இரவிலும் from wherever you are living, you can call the Lord and in his name he will answer you. நீங்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடுங்கள், உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். He will definitely answer you tonight according to the word that he has given and according to the message that I preach in his name. இன்று இரவு அவர்தம் திருவாய் மலர்ந்து சொல்லிக் கொடுத்த வார்த்தையின் மூலமும் அவர் நாமத்தில் நான் பிரசங்கித்த இந்த வார்த்தையின்படியேயும் நிச்சயமாகவே உங்கள் நெருக்கத்தின் குரலுக்கு அவர் செவி கொடுப்பார். Whether it is the return of the son or whether it is Elijah or whether it is Sarephat widow and her son or whether it is Jairus and the daughter or whether it is Hezekiah, the Lord will do great things. மகன் வீடு திரும்பி வருகிறதா இருந்தாலும் சரி, எலியா சாரிபாத் விதவை அவர்களுடைய குமாரனுக்கு அடுத்த காரியமாயிருந்தாலும், எசேக்கியாவா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் எவீருவனுடைய குமாரத்திய போன்ற நிலையில் இருந்தாலும் சரி, எதையும் கர்த்தர் செய்வார், சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். In your distress, God will be a sure blessing. உங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதமாய் உறுதி கொடுப்பார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே, ஏழு மடங்கு நெருப்பின் நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற
இயேசுவே அடைக்கலம். ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆமென். ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆமென். கப்பலின் பின்னணி நீர்த்திரை செய்திடும் கர்த்தனமோடுண்டு கவலையேன். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடம். வல்லமை, வல்லமை. பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்து நின்று நான் கூப்பிட்டாலும் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். When this verse was sung, இந்த வரிகள் பாடப்பட்ட வேளையில் the Lord showed that He has come into every house as a deliverer. எல்லா வீடுகளுக்குள்ளும் விடுதலை நாயகனாய் தாம் இறங்கி விட்டதை கர்த்தர் எனக்கு My காண்பித்தார். hairs stood in my whole body. என் உடல் முழுவதும் கூச்சரிந்து நின்று விட்டன. Believe that the Lord has come into every house. எல்லா வீடுகளுக்குள்ளும் கர்த்தர் விடுதலை நாயகனாய் களமிறங்கி The விட்டார். Lord has come into every life. எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார். I challenge you tonight, what I speak is truth in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் நான் சத்தியத்தை பேசுகிறதை அறைகூவலாய் விடுகிறேன். Yes, He come into every house today. ஆம், இன்றைக்கு எல்லா வீடுகளுக்குள்ளும் அவர் இறங்கி வந்து He விட்டார். has come into every house as a blessing and a reward. எல்லா வீடுகளுக்குள்ளும் ஆசீர்வாத பாக்கியத்தின் பலனளிக்கிறவராய் இறங்கி விட்டார். God who spoke to Jairus, எவீரோடு பேசின தேவன், God who spoke to the widow of Sarephath, சாரிபாத் விதவையோடு பேசின ஆண்டவர், the God who said to Hezekiah, do not be afraid. பயப்படாதே என்று எசேக்கியாவை தைரியப்படுத்தின கர்த்தர், And the same God is tonight with you, says, do not be afraid. அதே தேவன் இந்த ராத்திரி உங்களையும் பார்த்து பயப்படாதே என்று உங்களோடு இருந்து சொல்லுகிறார். In your distress, I am your helper and deliverer. உங்கள் நெருக்கத்தில் நானே உங்கள் விடுதலையும் உதவியுமாயிருக்கிறேன். Father, I commit the entire congregation all over the world and especially in Chennai and in this state of Tamil Nadu. தகப்பனே, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபையாரையும் விசேஷமாக இந்த தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இருக்கிற மக்கள் அனைவரையும் உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் ஐயா. Lord, what can I say when I saw the power of the Lord entering into every house? எல்லாருடைய வீடுகளுக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்கின பிரம்மாண்டமான காட்சியை கண்டபொழுது நான் என்ன சொல்லுவேன்? As it enters into the widow of Sarephath's house, சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள் அது பிரவேசித்தது போலவே, as it entered into the city and the walls of Jerusalem, எருசலேம் பட்டணத்துக்குள்ளும் அதன் அலங்கத்தின் மீதும் இறங்கியதை போலவே, as it entered into the heart of Jairus to say, do not be afraid, your daughter will live. பயப்படாதே உன்னுடைய குமாரி பிழைத்திருக்கிறாள் என்று சொல்லும்படி எவீருவின் இருதயத்துக்குள் அந்த வல்லமை இறங்கியது போலவே, So shall it be. அப்படியாவதாக. As I saw it came upon every house, let there be blessing and deliverance. எல்லா வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்கி வந்ததை நான் கண்டது போலவே விடுதலையும் ஆசீர்வாதமும் ஆரோகணிப்பதாக. Lord, command a blessing. கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். As the son returned to have the best of his life, வாழ்க்கையின் உச்சதத்தின் மேன்மையை சிறப்பை பெற்றுக்கொள்ள இளைய மகன் திரும்பி வந்தது போலவே, as he was adorned with the best of the clothes and the ring on him and with the sandals of the highly placed sandals upon him, so shall it be upon every house. விலை உயர்ந்த வஸ்திரத்தால் உடுத்துவிக்கப்பட்டு நல்ல மதிப்பான பாதரட்சைகள் தொடுக்கப்பட்டு விலை மதிப்புமிக்க மோதிரம் அதிகாரப்பூர்வமாய் அணிவிக்கப்பட்டது போலவே எல்லா வீடுகளுக்குள்ளும் நடப்பதாக. And it was a great merriment of joy when a calf was being made to be slaughtered that day for joy, so shall it be upon every house. ஒரு பெரிய கொழுத்த கன்றே அடிக்கப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டத்தின் களிப்புக்கும் கம்பீரத்துக்கும் அமர்க்களப்பட்டது போலவே எல்லா வீடுகளிலேயும் பாக்கியம் பெறுவதாக. Lord, you return to every house tonight. ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் எல்லா வீடுகளுக்குள்ளும் திரும்பி போவீராக. Lord, and make their house to be joy and happy. கர்த்தர் எல்லா வீடுகளிலேயும் மகிழ்ச்சியோடு கம்பீரிக்க பண்ணுவீராக. Is there anything which is impossible with you, Lord? உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ? You said that which is impossible with man is possible with me. மனுஷரால் கூடாதவைகள் என்னாலே ஆகும் என்றல்லவா நீர் சூளுரைத்திருக்கிறீர். Let the sick bed, let them be delivered and let them be healed in the name of Jesus. வியாதி படுக்கையில் முடங்கி கிடக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகி சுகமடைவார்களாக. Whatever the sickness may be. வியாதியின் அகோரம் என்னவா இருந்தாலும் சரி, The sickness of fear, அது பயம் என்னும் வியாதியோ, the sickness of fever terrorizing them, whether it is corona, ஜுரம் வந்து விட்டதினால் இது கொரோனாவா இருக்குமோ என்கிற திகிலில் பயமுறுத்துகிற வியாதியோ, wherever they are sick, let them be healed in Jesus' name. எந்தெந்த பகுதியில் வியாதி கண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர்கள் Let them சுகமடைவார்களாக. be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் குணமாவார்களாக. Let them all be well and blessed.
இவர்கள் அனைவருமே உடல்நலம் தேறி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Let them report that in my distress in this night I called unto the Lord and the Lord has heard me. இந்த இரவு வேளையில் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சாட்சியிடுவார்களாக. Deliver everyone with blessing. எல்லாரையும் ஆசீர்வாத பாக்கியங்களால் விடுவியும். Deliver everyone with healing. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். Deliver everyone with joy and happiness. உம்முடைய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தால் யாவரையும் விடுவிப்பீராக. Let the children and their children be blessed mightily. பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Importantly, the widows and their children be blessed mightily. மிக முக்கியமாக கணவனை இழந்திருக்கிறவர்களும் பிள்ளைகளும் மகா வல்லமையாய் பலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Importantly, the men of God who are suffering in these days, let them be blessed and their household be blessed. அதி முக்கியமாக இந்த நாட்களிலே கடும் இன்னலில் துயரற்றிருக்கும் எல்லா தேவ ஊழியர்களும் அவர்கள் வீட்டாரும் பலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. Let the orphans be blessed. அநாதைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Let the elderly parents, single parent or joyful parents be blessed mightily. வயது முதிர்ந்திருக்கும் பெற்றோர்கள் தனித்திருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வல்லமையாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Thank you for your done it, Lord. நீர் அதை செய்தபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. Bless the ministry and bless all the brothers of the ministry. ஊழியத்தையும் ஊழியத்தோடு தோள் கொடுத்து நிற்கும் சகோதரர் அனைவரையும் ஆசீர்வதியும். Bless my dear brother and his ministry. என் அன்பு சகோதரனுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. Thank you for all that you have done. நீ செய்த எல்லா பாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். Let everyone come back to reply, Lord, in their distress you heard them and blessed them. என் நெருக்கத்திலே நீர் கேட்டருளி அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று எல்லாரும் திரும்பி வந்து சாட்சி சொல்வார்களாக. In Jesus' most blessed and honorable name I pray. ஆசீர்வதிக்கப்பட்ட மகா கணம் பொருந்திய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.